वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. இறை வணக்கம். மகாகணபதி. ராகம் நாட்டை தாளமாதி. स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमहागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मानकोटिप्रकाशं शान्तं महाकाव्यनाटकादे प्रियम् महाकाव्यनाटकादे प्रियं मूषिकवागणमोदक प्रियं महाकाव्यनाटकादे प्रियं मूषिकवागणमोदक प्रियं पप्पमगमरि सरि सनि सपमगम पादनि सरि गमरि सनि सनि पम सनि पमगमनि परि गमरि रि सरि सनि पमगमनि रि सरि गमः गणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दितमः गणपतिं. இறை வணக்கம் பாடிய இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகங்கள் கணப்பது காகிதங்களால் அல்ல, சொற்களால் என்று இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம் எஸ்ரா ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்று இந்த சபை நிறைந்திருப்பது மக்களால் அல்ல, அவர்களின் அறிவுசால் சிந்தனையால். எனவே இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் முறையே வரவேற்க, ரசிகமணி அவர்களின் துணைவியார் பிச்சம்மாள் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் மருத்துவர் சொக்கலிங்க முதலியார் அவர்களின் பேரன் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். நன்றி செல்வி சக்தி. அனைவருக்கும் வணக்கம். தமிழறிஞர் வேப்ப சுப்பிரமணிய முதலியார் அவர்களின் 80வது பிறந்த நாள் நடந்த சமயம் அறிஞர் அவர்களுக்கு எண்ணற்ற வாழ்த்து கவிதைகள் வந்திருந்தன. அவற்றுள் ஒரு கவிதை எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்தது. ஒருங்கிணைப்பாளர்கள் குழம்பி போய்விட்டனர், யார் இந்த கவிதையை எழுதியது என்று தெரியாது. அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு ரசிகமணி அவர்களிடம் காண்பித்தனர். ரசிகமணி அவர்கள் அந்த கவிதையை படித்தார். படித்த நொடி பொழுதிலேயே இது கவி அவர்கள் இயற்றியது, நீங்கள் கவி அவர்கள் பெயரை போட்டு அச்சிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். ரசிகமணி அவர்கள் கவி என்று குறிப்பிட்டது தனது நெருங்கிய நண்பர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை. கவிச்சுவையை நிர்ணயிக்கும் நிபுணர் ரசிகமணி என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரசிகமணி அவர்களை பார்த்து பழகி வளர்ந்த கவிதாயினி திருமதி வள்ளி முத்தையா அவர்களை தவிர இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்துவதற்கு வேறு யார் பொருத்தமாக இருப்பார்கள்? கவிதாயினி திருமதி வள்ளி முத்தையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. என்னுடைய மனைவி ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். ஒரு நாள் மாலை மருத்துவமனையிலிருந்து வந்ததும் அவருடைய அலைபேசியில் ஓர் புகைப்படத்தை என்னிடம் காண்பித்தார். ஒரு 5 வயது சிறுவனும் என்னுடைய மனைவியும்
அவருடைய மருத்துவமனை ஆலோசனை அறையிலே எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. நான் அவரிடம் கேட்டேன், இந்த பையன் எனக்கு தெரிந்தவனா, பார்த்த ஞாபகம் இல்லையே என்றேன். இல்லை, நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் இந்த பையனிடம் ஓர் சிறப்பு இருக்கிறது என்று கூறினார்கள். என்ன சிறப்பு என்று வினவினேன். அவன் பெயர் என்றார்கள். என்ன அவன் பெயர் என்று கேட்டேன். வந்தியத்தேவன் என்றார்கள். இன்றளவும் அமரர் கல்கி அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அமரர் கல்கி அவர்கள் வழி வந்த அவர்களின் வாரிசு திருமதி சீதா ரவி அவர்கள் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். 18 ஆண்டு காலத்திற்கு மேலாக கல்கி பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியவர். சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள் பல எழுதியவர். சாண்டில்யன் நினைவு தங்க பரிசு, கம்பன் கழக விருது போன்ற விருதுகளை பெற்றவர். தோழமை யோகம் என்ற தலைப்பிலே இன்று நம்முடைய உரையாற்ற உள்ள திருமதி சீதா ரவி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வரவேற்பையும் நான் இப்போது வரவேற்பை அவருக்காக வழங்குகிறேன். திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி, என் கதைகள் உலகோடு நான் ஆடும் ஒரு பகடை விளையாட்டு. தோற்பதும் ஜெயிப்பதும் பற்றிய கவலை இன்றி எதிர்பாராமையை திரும்ப திரும்ப அளிக்கும் ஒரு தீரா விளையாட்டு. எறும்புகள் வெள்ளக்கட்டியை இழுத்து கொண்டுவது போல நான் உலகை என்னுடைய இருப்பிடத்திற்குள் இழுத்து கொண்டு வந்துவிட முயற்சிக்கும் முயற்சி என்னுடைய கதைகள். இந்த மாதிரி ஒரு அற்புத வரிகள் நீங்கள் எஸ்ரா அவர்களின் வலைப்பக்கத்தை பார்த்தால் தெரியும். அவை இந்த வரிகள் தான் நம்மை அவருடைய இணைய பக்கத்தில் வரவேற்கும் அற்புதமான வரிகள். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் கிராமம் தமிழ் இலக்கிய உலகிற்கு அளித்த ஒரு மாபெரும் புதையல் திரு எஸ்ரா அவர்கள். 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக எழுதி வருகிறார். 100 கணக்கான நூல்கள் எழுதியுள்ளார். சிறுகதைகள், கதைகள், நாவல்கள், குழந்தை இலக்கியம், மொழிபெயர்ப்பு, நாடகம், சினிமா, ஊடகம், இணையம் என்று பல்வேறு தளங்களிலும் தீவிரமாக பணியாற்றி வருபவர். இவருடைய நூல்கள் பல பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக 4 பல்கலைக்கழகங்களிலும் 12 கல்லூரிகளிலும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. இவர்களுடைய நூல்களை ஆராய்ந்து 21 பேர் எம்ஃபில் பட்டமும் 4 பேர் டாக்டர் பட்டமும் இதுவரை பெற்றுள்ளனர். 2018ஆம் ஆண்டு இவருடைய சஞ்சாரம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசின் விருது, கண்ணதாசன் விருது, பெரியார் விருது, துருவா விருது, CKK இலக்கிய விருது, முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க நாவலாசிரியர் விருது, கொடிசியா வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது, சேலம் தமிழ் சங்க விருது, விகடன் விருது, ஞானவாணி விருது, நல்லி திசை எட்டும் விருது, மார்க்சிம் கார்கி விருது, கனடாவின் இயல் விருது, விஸ்டம் விருது, SRV இலக்கிய விருது, இயற்றமிழ் வித்தகர் விருது, இலக்கிய சிந்தனை விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். சமீபத்தில் அவருடைய காணொலி ஒன்றை கண்டு பண்பாட்டின் பயணம் என்ற தலைப்பில் அந்த காணொலி அமைய பெற்றிருந்தது. அந்த தலைப்பில் இருந்த ஒரு நூலை பற்றி அவர் மிக அருமையாக விவரித்திருந்தார். பண்பாடு என்ற சொல்லை பயன்பாட்டிற்கு அளித்தது ரசிகமணி அவர்கள் என்பது மிகச்சிறப்பு. இப்படி எஸ்ரா அவர்கள் எப்படி சாதித்துள்ளார் என்ற வியப்பு எனக்கு எப்போதுமே உண்டு. நான் அவருடைய உள்ளங்கையை கூர்ந்து கவனித்தேன். அந்த உள்ளங்கையில் அன்பு ரேகைகளும் பாச ரேகைகளும் நட்பு ரேகைகளும் இரக்க ரேகைகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடந்தன. அவர் கை எழுதும்போது காகிதத்தில் அவை எழுத்துக்களாக வந்து அமர்ந்து படிக்கும் நம் அனைவரையும் கட்டி போட்டு விடுகின்றன.
இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய ஆயுள் ரேகை மிக கெட்டியாக இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்து பல நூறு நூல்களை நமக்காக அளிக்க உள்ளார் என்ற நல்ல செய்தியையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். டிகேசி தமிழே துணை என்ற தலைப்பிலே உரையாற்ற வரவுள்ள திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை உங்கள் சார்பாக நான் வருக என வரவேற்கிறேன். பூட்டனார் டிகேசி அவர்களின் மாண்புகள் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக திரு வேதி குமாரசாமி அவர்கள் தென்காசியிலிருந்து இங்கே வருகை புரிந்துள்ளார்கள். நிலச்சி வந்தார். ஆங்கிலம் மற்றும் தமிழில் கவிதை எழுதுவதில் வல்லவர். அவரையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். ஆங்கிலம் தமிழ் பேசி கேட்டிருக்கிறீங்களா? ஆங்கிலம் தமிழ் பேசி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கேட்க போகிறீங்க. ரசிகமணியின் இலக்கிய தூது என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் மகளிர் கிறித்துவ கல்லூரி ஆங்கிலத்துறை துணை பேராசிரியை திருமதி சி அனுபமா அவர்களை வருக என வரவேற்கிறேன். இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும், நேரலையில் கண்டுகொடுத்து கொண்டிருக்கும் எல்லோரையும் ரசிகமணி குடும்பத்தார் சார்பாகவும் காந்தி கல்வி நிலையம் கலை பண்பாட்டு பிரிவு மல்லிகை அமைப்பின் சார்பாகவும் வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஓய்வெடுப்பதற்கும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்களுமே அதிகம். அவர்களுக்கு மத்தியில் இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் என்ன பயன் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது, இனியவை நாற்பதில் மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே என்ற பூதஞ்சேதனாரினுடைய வரிகளே எனக்கு நினைவிற்கு வருகிறது. அறிவால் மேம்பட்டவர்களை சார்ந்து இருப்பதே மிகவும் இனிமையானது என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. இறைவணக்கம் பாடிய திருமதி சாந்தி அம்மா மற்றும் செல்வி ஆத்யா ஜெயராமன் அவர்களை கௌரவிக்க திரு கே மோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிய திரு பா சொக்கலிங்கம் ஐயா அவர்களை கௌரவிக்க திரு சிதம்பரம் குமாரசுவாமி ஐயா அவர்களை அழைக்கிறேன். திருமதி வள்ளி முத்தையா அம்மா அவர்களை கௌரவிக்க திருமதி வாரணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கூட்டனார் திரு டிகேசி அவர்களின் மாண்புகள் குறித்து பேச இருக்கும் திரு வேதி குமாரசுவாமி ஐயா அவர்களை கௌரவிக்க திரு ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ரசிகமணியின் இலக்கிய தூது என்னும் தலைப்பில் பேச இருக்கும் திருமதி சி அனுபமா அம்மா அவர்களை கௌரவிக்க திரு திருவேங்கடம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக மேனாள் கல்கி ஆசிரியர் திருமதி சீதா ரவி அம்மா அவர்களை கௌரவிக்க திருமதி சீதை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்க இருக்கும் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை கௌரவிக்க திரு ரகுநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை நல்க இருக்கும் மேஜர் நாராயணன் அவர்களை கௌரவிக்க திரு சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காம்பைரிங்காக வந்திருக்கக்கூடிய சக்தி வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களில் ஒரு முன்னணி பேச்சாளர். இது மாதிரி காம்பைரிங் அப்படின்றது பேச்சு, அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய சக்திக்கு யார் கௌரவிக்கிறதுன்னு பார்த்தோம். எங்களோட ஆஸ்தான ரன்னிங் கமெண்டேட்டர் கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் அவருடைய குரல் தான் மதுரை பூரா ஒலிக்குது. அந்த ராஜாராம இந்த சக்திக்கு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் திருமதி வள்ளி முத்தையா அம்மா அவர்கள் தன் சிறு வயதில் ரசிகமணியின் மடியில் அமர்ந்து பாரதியினுடைய கவிதை கேட்கும் பாக்கியம் பெற்றவர். வள்ளல் அழகப்ப செட்டியாரின் அண்ணன் கோட்டையூர் ராமநாதன் செட்டியார் அவர்களின் பெயர்த்தியான இவர் அழகப்ப செட்டியாரின் வள்ளல் தன்மையும் ரசிகமணியின் ரசனையும் அமைய பெற்ற அற்புதமான மனம் படைத்தவர். அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன்.